வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அக்ரி எக்ஸ்போக்கு தாங்க வந்திருக்கோம். கொடிசியா அக்ரி இன்டெக்ஸ் 2026ங்க. மக்கள் வரவேற்பு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, நல்ல கூட்டம் வந்திருக்குங்க. உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன லான்ச் பண்ணியிருக்காங்க, என்ன புது அப்டேட்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹால் ஏக்கு வரோம். எப்பயுமே நம்ம வந்து ஆசையாக வருது ஹால் ஏ தான். ஏன்னா இங்கே தான் பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச டிராக்டர், ஹார்வெஸ்டர், ஸோ டிராக்டருக்கு தேவையான இம்ப்ளிமெண்ட்ஸு, புல்லோட லோடர்லாம் இருக்குங்க. ஸோ எப்பயுமே நம்ம விரும்பி வர ஹால் ஏ தான். உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. ஓவராலாக இந்த ஹால் ஏல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டில்லர்ஸ் வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் பேலரு, ரொட்டாவேட்ரு, மல்ச்சர்ஸு, அது மட்டும் இல்லாமல் கார்டன் எக்யூப்மெண்ட்ஸு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சாப்பர் தெரியும், கார்ன் சாப்பருங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேசிஐயோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்துடுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட்டில் இயங்கக்கூடிய மிஷினுங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிப்பிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் மருந்தடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஹால் ஏல இருக்குங்க. அடுத்த ஹால் போவோம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டால் பிங்க. இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிராக்டர்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரேயர்ஸு, கார்டனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டில்லர்ஸ்லாம் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா லான்சரோட ப்ராடக்ட்ஸுங்க. ரொட்டாவேட்டர்ஸ் வச்சுருக்காங்க, மல்ச்சர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 9 குத்து வச்சுருக்காங்க. சப்சாயிலரு எவ்வளோ ஹெவியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 60 ஹெச்பிக்கு மேலே போடுற கலப்பையாக இருக்கும். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டாவேட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ 2 கம்பெனி ரொட்டாவேட்டர்ஸ் இருக்குது. நம்ம சக்திமான் டைப்லேயே வர மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா கிரீன்லேண்டோட ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. ரொட்டாவேட்டர் இருக்குது. ஸோ கார்டன் மெட்டீரியல்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ உயரத்துக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு மேலே முட்டுங்கிறதுக்காக குறைச்சி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹைட் இன்னும் போகும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லெம்கனோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஆத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் அக்ரி மெஷினரிஸுங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க, பார்த்தேங்க. அசோக் லைலாண்ட் இன்ஜின் மவுண்டட் ஹார்வெஸ்டருங்க, கார்ன் ஹார்வெஸ்டரு. அதாவது கார்ன் ஹார்வெஸ்டர்னா அந்த சைலேஜுக்காக இருப்பாங்க இல்லையா, மைஸ் அந்த சோளத்தட்டெல்லாம் தூளாக அதோட ஹார்வெஸ்டருங்க. 2 நிறுத்தியிருக்காங்க. காம்பேக்டாக ஒன்று, அப்புறம் அதோட பெருசாக ஒன்று வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சந்தோஷ் அக்ரி மெஷினரிஸுங்க. நம்ம சேலத்துலேருந்து வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதே சந்தோஷ் அக்ரி மெஷினரிஸ்லேருந்து துருவாங்கிற ஹார்வெஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் மெஷினரிஸ், அதாவது இந்த கார்டனுக்கு தேவையானதெல்லாம் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கருடாவோட ஸ்டால் இருக்குங்க. டில்லர்ஸு, மோவர்ஸு, ஸோ அது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மஹேந்திரா டிராக்டர்ஸோட ஸ்டாலுங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக வந்து போட்டிருக்காங்க. இப்போ 585 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீல்டு கிங்கோட ஹார்வெஸ்டர்ஸ் இருக்குது. அப்படியே உள்ளே போனீங்க அப்படின்னா மேசி ஃபர்கூசனோட டிராக்டர்ஸ்லாம் வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அதோட வீடியோ நம்ம சேனலில் ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறோம், பார்த்தீங்கன்னா தெரியும். 246 இருக்குங்க. ஸோ அந்த பக்கம் 254, 7250 சேலஞ்சர் மாடல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேஷியோட மல்ச்சர்ஸு, ரொட்டாவேட்டர்ஸு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம புல்லுங்க லோடர் வந்து கொடுத்துருக்காங்க லான்ச்சுக்கு. ஸோ நல்ல வளர்ச்சிங்க புல்லுலாம். அடுத்து அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டிராக்டர் மவுண்டட் லோடரு, டோசர் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வராஜுங்க. ஸ்வராஜோட ஸ்டாலும் மஹேந்திராவும் ஒன்றா வந்து போட்டிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஹால் பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராக்டருக்கு தேவையான இம்ப்ளிமெண்ட்ஸ், ஹார்வெஸ்டர்ஸ்லாம் இருக்குங்க. உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா மஹேந்திராவோட டிராக்டர், ஸ்வராஜோட டிராக்டர்ஸ், புல்லுடைய பேக்ஹோ லோடர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா தெரியும் புல்லுடைய பேக்ஹோ லோடர் ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஃபாரின் எக்ஸ்போர்ட் ரேஞ்சுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஹால் சீலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹார்வெஸ்டர்லாம் வந்துடுதுங்க. அது மட்டும் இல்லாமல் விஎஸ்டியோட டில்லர்ஸு, டிராக்டர்ஸு இங்கே தான் வச்சுருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார்டன் எக்யூப்மெண்ட்ஸு, சின்ன சின்ன டில்லர்ஸு, வீடர்ஸு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அது மட்டும்
ஹால் டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து இரிகேஷன் சிஸ்டம், கார்டனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி தாங்க இருக்குது. சோலார் பேனல்ஸு, மோட்டர்ஸு இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே A to Z பார்த்திங்கன்னா இரிகேஷனுக்கு தேவையான ஃபுல் சிஸ்டமும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஹால் டி வரவங்க இரிகேஷன் சிஸ்டம் A to Z எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாங்க. ஹால் ஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு மாடுகளுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. இந்த சாஃப் கட்டரு, பால் கறக்கிற மிஷினு, டயர்ஸு, இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டர் இருக்குங்க. இந்த மாதிரி அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளுக்கு தேவையானது கார்டன் எக்யூப்மெண்ட்ஸு இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாமே ஹால் ஜியில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூசர், அது இல்லாமல் இந்த ஃபயர்மேன்லாம் இருப்பாங்க இல்லையா, தீயணைப்பு துறையினர், அவங்களுக்கு தேவையான ஒரு இதெல்லாம் வச்சுருக்காங்க, மிஷின்ஸ் இருக்குங்க. இயற்கை விவசாயத்துக்கு தேவையான பொருட்களும் பார்த்திங்கன்னா இங்கே ஹால் ஜியில் நம்ம வந்து பார்க்கலாங்க. ஹால் ஹெச்சுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தாங்க, இந்த மாட்டுக்கு தேவையானது கார்டன் எக்யூப்மெண்ட்ஸு இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா SKM ஃபீட்ஸ் அவங்களுடைய ஸ்டால் வந்து இருக்குங்க. ஸோ ஹால் ஹெச்சுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஹால் ஹெச்சுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நர்சரிலாம் இருக்குங்க. உள்ளே போனீங்கன்னா நிறைய இருக்குது, செடி அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க ஹால் ஜிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கோசாலை இருக்குங்க, மாடு இதெல்லாம் வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ராஜஸ்தான் மாடுங்களாமா, தார் பார்க்கர்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் அந்த செவலை பார்த்தீங்கன்னா கிர்ருங்க, எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்து இது பேர் டாங்கிங்களாம், மாட்டை காமிச்சு டாங்கிங்கிறாங்க. அடுத்து இது பியோனிங்கிறாங்க. லட்டூர் ராஜஸ்தான் மாடுங்க இதெல்லாம். அடுத்து அங்கே யாருன்னு தெரியுதா, இதுதான் நம்ம ஏரியாங்க, தூக்கிடுவார் விட்டு. முக வாட்டமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷமான வாட்டத்தில் இருக்குங்க, பயமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது சிவப்பு சிந்திங்க, பஞ்சாப் ஐட்டம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறு ரகமான மாடுகளை பார்த்தீங்கன்னா இந்த கோசாலையில் வச்சுருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டுங்க. நீங்கள் இந்த அக்ரி இன்டெக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் அண்ட் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் ஏதாவது பார்த்துருந்து மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது என்ன ப்ராடக்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்த ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.